அண்மைச் செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் வைகோ சுமார் 1 மணி நேரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். முதலமைச்சர் விஜயுடன் வைகோ சுமார் 1 மணி நேரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தலைமைச் செயலகத்திலே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திப்பதற்காக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ இன்று மாலை வருகை தந்தார். ஏறக்குறைய 1 மணி நேரமாக முதலமைச்சருடன் வைகோ சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். வைகோவினுடைய வருகை தொடர்பாக மதிமுகவினர் கூறும் பொழுது, ஸ்டெர்லைட் ஆலைக்கு தமிழக அரசு தடையின்மை சான்றிதழை வழங்கிவிடக் கூடாது. மாநில அரசு தடையின்மை சான்றிதழை வழங்கினால் அதன் மூலமாக வேதாந்தா குழுமம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிவிடும். அதை தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சந்திப்பை வைகோ மேற்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தார்கள். என்றாலும் ஸ்டெர்லைட்டுக்காக மட்டும் இந்த சந்திப்பு நிகழவில்லை. அதை கடந்த அரசியல் ரீதியாக பல்வேறு முக்கிய விஷயங்களை வைகோ பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. மதிமுகவிடம் தற்பொழுது 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். அவர்கள் 2 பேரும் கூட திமுகவினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே மதிமுக திமுக கூட்டணி தொடர்பாக ஒரு சில முடிவுகளை எடுப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் தான் இந்த சந்திப்பு ஒரு நீண்ட சந்திப்பாக முதலமைச்சருடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. முதலமைச்சரை சந்தித்திருக்கக்கூடிய வைகோ ஸ்டெர்லைட் மட்டுமல்லாமல் சில அரசியல் ரீதியான விஷயங்கள், தங்களுடைய கட்சியின் நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாக பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் தமிழகத்திலே சட்டப்பேரவை கூட இருக்கின்றது ஆளுநர் உரையோடு. மதிமுகவினுடைய பொதுக்குழுவும் விரைவில் கூட இருக்கின்றது. எனவே அரசியல் ரீதியாக வைகோ எடுக்கப் போகின்ற முடிவுகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம், அதாவது தாவேக தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களிடம் தன்னுடைய கருத்துக்கள் என்ன என்பதை எடுத்துக் கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த சந்திப்பு நீண்ட ஒரு சந்திப்பாக தற்போது அரங்கேறி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.